வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ணன் பார்க்க ஒரு மூவி வந்து இட்ஸ் வாட் இன்சைட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போதும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. @spell.case உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதையில் வந்து ரூடன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி வைக்கிறான். அந்த பார்ட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவனோட ஃபியான்ஸு எல்லாருமே வராங்க. ஷெல்பி சைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸு, அதுக்கப்புறம் இவனோட பேர் வந்து ரூபின், இவன் அப்புறம் டென்னிஸ், நிக்கி, ப்ரூக், மாயா, அதுக்கப்புறம் இத்தனை பேர் வராங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃப்ரெண்டு ஹைஸ்கூலில் தெரியும். அவன் ஒரு மாதிரி வியர்டான கிட்டு. அவனையும் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. 4BS அவன் பேர். ஓகேங்களா? அவன் வருவான். வரும்போதே ஒரு சூட் கேஸோட வருவான். என்னன்னு பார்த்தா, நான் வந்து ஒர்க்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் கூப்பிடுவேன்னு நினச்சி பார்க்கல, நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்ட்டில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அது எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. தென் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இந்த 4BSன்ற வந்து அந்த டைமில் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கான பர்சன். ஓகேங்களா? இப்போது அதுவே இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு அந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கேம் தான். என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நிறைய ஒயர்ஸ் இருக்கும். அது வந்து இந்த ஹெட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்லும்போது அமைதியாக இருக்கணும். அவன் வந்து அந்த மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் பாடி ஸ்வாப் ஆயிரும். சோல் வந்து வேறு பாடிக்கு போயிடும். பாடி வந்து அதே பாடி தான், பட் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வேறு. ஸோ வந்து இது இந்த மாதிரி பாடி ஸ்வாப் பண்ணிவிட்டு எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம் ஓவர். இதுதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸு. கண்டுபிடிச்சவங்க அவுட்டு. எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு யார் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுலேயே ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்து போய் சொல்லிடுவாங்க, இந்த பாடியில் நான் இருக்கேன், அந்த பாடியில் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து கொஞ்சம் ஏடாகுறமாக போயிடும். போனதுக்கப்புறம் அந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரவுண்டில் சில பேருக்கு அந்த ரவுண்ட்ஸ் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அந்த ரவுண்ட் பிடிக்காது. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிச்சவங்க எல்லாருமே வந்து பிடிக்காதவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த ரவுண்டு 2க்கு ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம 4BS சொல்லிடுவார், ரவுண்டு 2 போகிறது முக்கியம் இல்லை, இந்த மிஷின் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் இன்னொரு ஃபுல் சார்ஜ் ஏறி முடியும். ஸோ 24 ஹவர்ஸ் வரைக்குமே நீங்கள் பாடி ஸ்வாப்பில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் படமே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அண்டு பாடி ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமே அவங்களுக்குள்ள நிறைய டர்ட்டி திங்ஸ் இருந்திருக்கு. கல்யாணம் ஆனவனுக்கு ஆகாத ஒருத்தி மேலே ஆசை, இவளுக்கு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மேலே ஆசை, அவளுக்கு வந்து இவ்வளோ மாதிரி லைஃப் இல்லைன்னு ஆசை, இவனுக்கு வந்து அவனை மாதிரி ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு ஆசை. இந்த மாதிரி இவங்களோட ஆசைகள் எல்லாமே ஒரு மாதிரி அவங்க தான் மாற்றி மாற்றி வந்து செக்ஸ் வச்சுப்பாங்க. என்னென்னவோ ஒரு மாதிரி படமே வந்து அப்படியே விறுவிறுன்னு போகும் செகண்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு 2 பேர் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அண்ட் இவங்களுக்குள்ள வந்து அந்த க்ரீடு வந்து பாடியை ஸ்வாப் பண்ண விடாது கடைசியில். அண்ட் இறந்து போனவங்களோட 2 பேரோட சோலும் வந்து அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி படம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத இந்த படத்தோட கதையை. உண்மையாலுமே நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு த்ரில்லர் காமெடி ஹாரர் மூவி. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அங்கங்கே வந்து கெட்ட வார்த்தைகள் வரும். ஸோ ஏரேட்டட். ஓகேங்களா? மற்றபடி சீன்ஸ்லாம் பெருசாக எதுவும் நியூட் சீன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் உண்மையாலுமே ஒரு சூப்பர் படம். உங்களுக்கு குழப்புற மாதிரியே இருக்கும், ஆனால் குழப்பாது. ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மாறின கேரக்டரோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒன் ஆஃப் த சூப்பர் மூவி. இந்த படத்தோட எடிட்டர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் 2 பேருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். எடிட்டிங் வந்து தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷனும் சரி, நம்மளை வந்து எந்த அளவுக்கு கிளியராக கொண்டு போகணுன்ற விஷயமும் சரி, உண்மையாகவே ஒரு சூப்பர் படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 தருவேன். அதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நோபடி சந்திக்கிறேன். ஐ ஹாவ் அ கிரேட் டே.